தம்பி, நீங்க இந்த வீட்டுக்கு விருந்தாளியா வந்திருக்கீங்க. உங்களோட பேசுறதுக்கு கூட எனக்கு நேரம் இருக்காது. ஊர் பஞ்சாயத்தே எனக்கு சரியா இருக்கும். இங்க எனக்குள்ள செல்வாக்க பத்தியும் எங்க குடும்ப பெருமை பத்தியும் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. கேள்விப்படலையே. கேள்விப்படல? போச்சடா. அப்ப நம்ம ராமாயணத்தையும் சொல்லி ஆகணும். மாமு, உங்க ராமாயணத்தை ஆரம்பிக்காதீங்க. அவர் இப்பதான் வந்திருக்காரு. இப்ப நீ அர்ஜென்டா உள்ள போகல, இந்த துப்பாக்கியாலே உன்னை சுட்டுடுவேன். போடா. தம்பி, என்ன மாதிரி ஆளுங்க தான் நம்ம ஊர் காட்டுல நடமாட முடியும். அங்கெல்லாம் துப்பாக்கி இருந்தா கூட நல்ல பலசாலியா இருந்தா தான் போக முடியும். உன்னை போல புடலங்கா மாதிரி ஆளுங்க போனா மேனேஜரை புலி அடிச்சு கொன்ன மாதிரி உங்களையும் கொன்னுடும். அதையே தான் அந்த கிளிகிட்டையும் சொல்றேன், கேட்க மாட்டேங்குத. ஓஹோ, கிளிங்களோட கூட பேச தெரியுமா உங்களுக்கு? ஆமா, இப்ப மறந்துருச்சு. நான் சொல்ல வந்தது என்னன்னா, கான்ட்ராக்ட் ராமு சார் பட்டணத்துல இருந்து கூட்டிட்டு வந்திருக்கிறாரே ஒரு பொண்ணு, அத பத்தி. மேனேஜரை புலி கொன்ன இடத்துக்கு எங்களை மாதிரி ஆட்களே போறதுக்கு பயந்துகிட்டு இருக்கிறோம். அந்த பொண்ணு என்னடானா அங்கே குடும்பம் நடத்திட்டு இருக்கா. என்னடான்னு கேட்டா பறவைகள்லாம் அங்கதான் அதிகமா வருதுங்கிறா. மேனேஜர் இறந்து போன இடத்துக்கு ஒரு முறை கூட்டிட்டு போறீங்களா என்ன? நிச்சயமா. இந்த இடத்துலதான் ஜில்லா கலெக்டர் வந்து விருந்து சாப்பிட்டாரு. அவருக்கு ஒரு புலிக்குட்டிய பரிசா கொடுத்தேன். புலிக்குட்டியா அது என் மடியில இருந்து தோல்ல தாவி முகத்துல ஆசையா முத்தம் கொடுக்கும். செல்ல குட்டி. புலியை தவிர நீங்க மனுஷங்க கிட்ட பழக்கமே வச்சுக்க மாட்டீங்களா? சின்ன பிள்ளையில இருந்து எனக்கு புலினா ரொம்ப பிடிக்கும். ஓஹோ, அப்படியா புலிராஜன் சார்? காட்டுல தெரியற அந்த பொண்ணு மேல விருப்பப்பட்டவங்க யாராவது இருக்காங்களா இந்த ஊருக்குள்ள? பொது தொண்டு ஊர் பஞ்சாயத்தை தவிர வேற எந்த சமாச்சாரமும் எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு, அந்த பொண்ணை பார்த்தா புலி கூட காதலிக்கும் தம்பி. அவ்வளவு அழகானவ. எப்பவும் ஒண்டியாதான் காட்டுக்குள்ள போவாளா? அட, அந்த டிரைவர் பழனி ஜீப்ல ஏத்தி காட்டுக்குள்ள கொண்டு போய் விட்டுருவான். அங்க இருந்து ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு ஒரு பயமும் இல்லாம போயிடுவா. ஓஹோ, எப்பவுமே உங்களை காட்டுக்குள்ள கூட்டிட்டு போக சொல்லி கேட்டது இல்லையா? கேப்பா. நானும் கூட வரணும்னு தினமும் கெஞ்சுவா. நான் போகும்போது எதிர்த்தாப்புல புலி வந்துட்டா நாங்க சண்டை போடுறத பார்த்து அந்த பொண்ணு பயந்துடுமோன்னு நான் தான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். இதையே தான் இந்த கிளிகிட்டியும் சொன்ன கேட்க மாட்டேங்குதே. அது என்னடா பறவைகள்லாம் அங்கதான் அதிகமா வருதுங்கிறா. கட்ட புலி ஒழுங்கா ஒரு இடத்துல இருக்காது. இந்த இடம் தான் தம்பி. புலி மேனேஜரை குழம்புக்கு கூட எலும்பு இல்லாம கடிச்சு முழுங்கினது. என்ன அது சத்தம்? புலி வர நேரம். புலி வந்தா துப்பாக்கியால சுட்டுடுங்க, உங்களுக்கு பழக்கம் தானே? காட்டுல இருக்க எல்லா புலியும் சுட்டுடுவேன். ஆனா செத்து போன என் தாய் மேல சத்தியம் பண்ணிருக்கேனே. சத்தியமா? ஆமா. புலி நம்ம வம்சத்து குலதெய்வம். உனக்கு ஆசையா இருந்தா கையில வேணா துப்பாக்கிய வச்சுக்க, ஆனா புலிய மட்டும் சுட்டுடாதேன்னு எங்க அம்மா மேல சத்தியம் வாங்கிட்டு என் கையும் காலையும் கட்டி போட்டுட்டாரே என் தாத்தா. கொண்டாங்க, அந்த புலிய நான் சுட்டு கொல்றேன். சரி. ஹலோ. ஏய், துப்பாக்கியால ஏன் சுட்ட? அட, என்னமோ உன்ன சுட்ட மாதிரி சண்டைக்கு வரைய.
ஆகாயத்துல தானே சுட்டேன், உனக்கு என்ன? ஆகாயத்துலதான் எதுக்கு சுட்ட? நல்லவேளை துப்பாக்கி ஏன் பிடிச்சிருக்கேன்னு கேட்கல. இந்த துப்பாக்கி எதுக்கு இருக்கு? ஷூட் பண்றதுக்கு. இந்த செடி கொடிகள்லாம் எதுக்கு முளைச்சிருக்கு? அழகான பூ பூக்கிறது. இந்த கை எதுக்கு இருக்குன்னு தெரியுமா? அணைக்கிறதுக்கு. ஹலோ, என் மேல இந்த செடிக்கும் கொடிக்கும் இருக்கிற அனுதாபம் கூட உங்களுக்கு இல்லையே. ஆமா, புலி அடிச்சு ஜனங்கள்லாம் செத்துக்கிட்டு இருக்கிறப்போ உங்க போக்கு மட்டும் விசித்திரமா தெரியுதே. அப்போ இங்க புலி இல்லைன்னு அர்த்தம், ரைட்? ஆமா, மேனேஜர் உங்களை ரொம்ப லைக் பண்ணுவாராமே, அவரை நீங்களும் இது வரைக்கும் இங்க நடந்ததெல்லாம் கொலைகளாத்தான் இருக்கணும். அந்த கொலைகளுக்கும் இவங்களுக்கும் நிச்சயமா ஏதோ சம்பந்தம் இருக்கு. அதை என்னன்னு கண்டுபிடிச்சே தீரணும். ஜேம்ஸ், வாயா. நான் உங்களை பார்க்கணும்னு தான் வந்தேன். இந்த காட்டுல மனுஷன் சந்தோஷமா நிம்மதியா இருக்கணும்னா இங்க நடமாடுற புலிய உடனே தீர்த்து கட்டணும். இன்னைக்கு அதுக்கான ஆர்டர்ஸ் கலெக்டர் கிட்ட இருந்து வந்துடுச்சு. இந்த தடவை நீங்களும் என்னோட வந்து உங்க துப்பாக்கிக்கு வேலை கொடுக்கணும். நான் என் வாழ்க்கையில திரும்பவும் அந்த துப்பாக்கியை தொடமாட்டேன்னு பலமுறை நான் சொல்லியிருக்கேன். ஒரு பக்கம் பல உயிர் பலி ஆயிட்டு இருக்கு. நீங்க துப்பாக்கியை தொடமாட்டேங்கிறது மூர்க்கத்தனம். ஐம் சாரி. புலி வேட்டைக்கு நீங்க இன்னைக்கு ராத்திரி என்னோட வர்றீங்க. நீ என்கிட்ட என்ன காரணம் சொன்னாலும் சரி, நான் துப்பாக்கியை தொடமாட்டேன். உங்க பிடிவாதத்துக்கு பின்னணியா உள்ள காரணத்தை நான் தெரிஞ்சுக்கலாமா? சின்ன வயசுல பாடமா படிச்ச கதையை என் கண்ணால பார்த்தேன். பல வருஷங்களுக்கு முன்னாடி நானும் என் நண்பர்களும் சேர்ந்து அப்பப்ப ஹண்டிங் போறது வழக்கம். ஒரு நாள் எங்கள்ல ஒருத்தர் ஒரு முயல் குட்டியை பிடிச்சுக்கிட்டு வந்து பலவந்தமா கொண்டு நெருப்புல போட்டு வாட்டும் போது இன்னொரு முயல் குட்டி ஓடி வந்து அதே நெருப்புல விழுந்து தற்கொலை பண்ணிக்கிச்சு. அன்னையில இருந்து நான் எப்பவுமே துப்பாக்கி பிடிக்கிறது இல்லை. ஹண்டிங்காக நான் தனியா வச்சிருக்கிற கோட்டையும் சரி பூட்டையும் சரி எப்பவுமே நான் தொடறது இல்லை. இந்த வீட்டுல அது இருக்கிற ரூமுக்குள்ள போய் ரொம்ப நாளாச்சு. ஐயோ, மாட்டை ஜீல் போங்க. எங்க காணமே நிருபதிய செடியா செய்து வாயா பாக்கலாம். உனக்கு புத்தி கிட்டி இருக்கா? புத்தி இருக்கிறதுனாலதான் உனக்கு காதல் கவிதை அழகா எழுதியிருந்தேன். சரி, உனக்கு விஷயம் தெரியுமா? மேனேஜரை புலி சாகடிக்கல, அசல் புலி சாகடிச்ச மாதிரி யாரும் சாகடிச்சிட்டாங்க. அதான் உண்மை. இந்த விஷயம் உனக்கு கூட முன்னாடியே தெரியும் போல இருக்கே. என்ன யாரு நினைச்ச? உன் இஷ்டத்துக்கு வாயாடுற உரிமை, கடிதம் எழுதுற உரிமை யார் கொடுத்தது? வாய் இருக்கிற உனக்கு வாயாடுற உரிமை இருக்குல்ல, பேனா இருக்கிற எனக்கு எழுதுற உரிமை இருக்கு, மனசு இருக்கிற எனக்கு காதலிக்கிற உரிமை இருக்கு, வயசு இருக்கிற எனக்கு பாத பூஜைங்கிறது இதுதானோ? குட் மார்னிங் சார். நான் மேன்,
உத்தியோகத்துல சேருன்னு சொன்னா ஊர்ல இருக்கிறவங்க கிட்ட பழகணும்னு சொல்லி என்கிட்ட 10 நாள் லீவு கேட்டியே இதுக்கு தானே? இதுவும் பழகுறதானே? வாய மூடுற மூஞ்சூரு. அனாவசியமா பேசுறேன், உன் வாயை தச்சு போடுவேன் தச்சு. நாம அப்புறமா பேசிக்கலாம். முதல்ல ஜீப்ல ஏறு. வண்டியில ஏறது நீ ஒண்ணும் சொல்ல தேவையில்லை. டீ. நான் பால் கேட்டு நீ டீ கொண்டு வந்திருக்கேன், எடுத்துக்கிட்டு போ. நீ இனிமே இந்த மாதிரி ஏற்கமான நடந்துகிட்ட என்கிட்ட இருக்க துப்பாக்கி எடுத்து சுட்டு தள்ளிப்படுவேன் தள்ளி. ஆனா பச்சி வரவைகளையும் சுடுறது ஜீவகம் விஷயம் நினைக்கிறவங்க ஐயா. பழச்சு போடு. ம்